தினமொரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். விளக்கம். ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளக்க முடியுமா? ஒருவருடைய ஜெபத்தின் நீளத்தினாலும் உள்ளடக்கத்தினாலும் நாம் அதை நிச்சயமாக தீர்மானிக்க முடியாது. பொது இடங்களில் செய்யப்படும் நீளமான ஜெபங்கள் தேவனுடைய கவனத்தை ஈர்ப்பதை காட்டிலும் மக்களின் கவனத்தை கவரும் நோக்கத்தை பெற்றிருக்கின்றன. ஒருவருடைய உதாரத்துவ குணத்தினால் ஆவிக்குரிய தன்மையை நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் அது மற்றவர் போற்றும்படியாக அல்லது தம் குற்ற உணர்வை தணிப்பதற்காக இருக்கலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சியின் சரியான அடையாளத்தை ஒருவரின் மன்னிக்கும் திறன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம்மை புண்படுத்திய ஒரு நபரை மன்னிப்பது கடினமாய் இருக்கிறதா? இயேசுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். நாம் எந்த அளவிற்கு அவரை போல மாறுகிறோமோ அந்த அளவிற்கு மற்றவர்களை மன்னிப்பது எளிதாகிறது. அவர் நம்மை எவ்வளவாக மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும் போது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியும். பிரிட்டன் நாட்டை சேர்ந்த போதகரும் சுவிசேஷகருமான ஜான் வெஸ்லி ஒரு முறை படைத்தலைவரான ஜேம்ஸ் ஆக்லி தார்ப் என்பவருடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய பணியாளர் ஒருவரின் மீது அவர் கோபம் கொண்டதை கவனித்தார். அந்த பணியாளர் பணிவுடன் படைத்தலைவரை அணுகி தன்னை மன்னிக்கும்படி கேட்டார். ஆனால் அவர் நான் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று சீறி விழுந்தார். வெஸ்லி படைத்தலைவரை பார்த்து, ஐயா, அப்படி என்றால் நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினார். நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பது போல் தேவன் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை எவ்வாறு மன்னித்தீரோ அதே போல் பிறர் செய்யும் தவறுகளை மன்னிக்க கிருபை பாராட்டும். ஆமென்.